ஸ்ரீராம ஜெயம். காணாமல் போன, திருடு போன அல்லது தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யணும்? சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்மள அறியாம ஏதாவது ஒரு பொருள ஒரு இடத்துல மறந்து வச்சிருப்போம். அதுலயும் வேலைக்கு போற நேரத்துல வீட்டு சாவிய காணோம், பைக் சாவிய காணோம். இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிரும். அதுவே ரொம்ப சின்ன பொருள், தங்க பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோதிரம், சில நேரங்கள்ல இந்த மூக்குத்தியோட திருகாணி காணாம போயிருச்சுன்னு நெறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாரி வீட்ல காணாம போற பொருள் கிடைக்கிறதுக்கு என்ன மாரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில நான் ஜாதகம் பார்த்து கிடைத்த ஒரு 3 விஷயங்கள உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நெனைக்கிறேன். ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி அவங்க ஜாதகம் பார்க்கும்போதே அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன் அழுகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய துறை என்னன்னா, ஒரு காலேஜ்ல போஸ்ட் கிராஜுவேட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட பேச்சுலர் டிகிரிய பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள்ல அந்த பொறுப்புல இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, பிஜி படிக்கக்கூடிய ஒரு 3 ஸ்டூடெண்ட்டோட சர்டிஃபிகேட் காணாம போயிருச்சு. இந்த நேரத்துல அவங்க அழுகுறாங்க. அழுதுகிட்டே பார்க்குறாங்க. ஏன்னா காசு, பொருள் இந்த மாதிரியான விஷயங்கள் போச்சுன்னா, நம்ம ரெக்கவர் பண்ணினாச்சும் குடுத்துடலாம். இந்த சர்டிஃபிகேட் அடுத்தவங்களுடைய சர்டிஃபிகேட் காணாம போச்சுன்னா, அவங்களுக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய இவங்க அழுகுறாங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் போச்சுன்னா, நாள பின்ன விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, என்ன பண்ண போறோமே அப்படின்ற அளவுல ரொம்ப கஷ்டமான அமைப்புகள்ல இருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன பரிகாரங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க. அடுத்த நாளே 2 சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு. ஏன்னா இவங்களுக்கு காலையில வேலைக்கு போவாங்க. ரூம ஃபுல்லா தேடுவாங்க. தேடும்போது எதுவுமே கிடைக்காது. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படியே போய்க்கிட்டே இருந்துச்சு. அந்த பரிகாரத்த சொன்ன ஒரே நாள்ல 2 சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ்காரருடைய மனைவி ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வீட்ல நகைய ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. எங்க வச்சேன்றது அவங்களுக்கு தெரியல. சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவசரத்துல அண்டாவுல கைய விட்டா கூட உள்ளார போகாது அப்படின்ற அமைப்புகள்ல வீட்ல தேடிக்கிட்டே இருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கல. அந்த நேரங்கள்ல ஜாதகம் பார்க்க சொல்லி, அவங்க பார்த்து, அவங்க நான் சொன்ன பரிகாரத்த சொன்ன அடுத்த நாள்லயே அவங்களுக்கு அந்த பணம், நகை அந்த ஃபுல்லாவே ரெக்கவர் ஆச்சு. அதே மாரி என்னுடைய உறவினர் ஒருத்தவர் வண்டி திருடு போயிருச்சு. ஒரு கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. 8 மாசம் கழிச்சு நாகப்பட்டினத்துல கிடைச்சுச்சு. அவங்களுக்கு நான் சொன்ன பரிகாரத்த பண்ணதுனால, அந்த வண்டி திரும்பியும் கிடைச்சுச்சு. அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்த வீரியார்ஜுனரை வழிபடணும். தமிழ்நாட்டுல வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டையில தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்துல கர்த்த வீரியார்ஜுனர் இருக்காரு. அவரை நீங்க வழிபடலாம். அதே மாதிரி காஞ்சிபுரத்துல பாண்டுரங்கநாத சுவாமி கோயில்லையும் கர்த்த வீரியார்ஜுனர் இருக்காரு. அதே மாதிரி குடவாசல், அதாவது கும்பகோணத்துக்கு பக்கத்துல குடவாசல்ல சேங்காலிபுரத்திலையும் கர்த்த வீரியார்ஜுனருக்கு தனி சன்னிதானம் உள்ளது. ஸோ அங்க போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய நியாயமான கோரிக்கையா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும். சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கர்த்த வீரியார்ஜுனர் வழிபடும் போது அந்த பிரச்சனைகள் தீரும். நன்றி.